ஹாய், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி தோசை சாப்பிடலாமா? அதுவும் மில்லட் தோசை, கார தோசை, நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல சண்டே எனர்ஜெட்டிக்காக ஜாய்ஃபுல்லாக கொண்டாடுங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இன்றைக்கி நம்ம ஒரு கார தோசை பண்ணலாம். அதுக்கு முதல்ல இந்த வத்த மிளகாயை நிறைய நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன், ஒரு 5-6. மைக்ரோவேவில் நான் ஒரு கப்பு நல்ல தண்ணியை 2 மினிட்ஸ் வச்சு சூடு பண்ணிட்டுருக்கேன். இதை இதில் இந்த மிளகாயில் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு உப்பு புளியும் போட்டு அரைச்சின்னு வரலாம். அது ஊறினப்புறம் இப்போ நான் ஊற வச்சிடுறேன். நான் அந்த தண்ணியை ஒரு சின்ன வெரிசல் பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டுருக்கேன். இன்னும் அது கீழே கொட்டாமல் க்ளீனாக விடலாம்னு சொல்லி இப்போ நம்ம இந்த தண்ணியை இந்த மிளகாயில் விட்டுட்டு கொஞ்சம் நாளைக்கு ஊற வைக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும். அப்புறம் உப்பு, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் புளி வச்சு நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். தோசை வாக்கிறதுக்காக நான் எல்லா மில்லட்ஸையும் போட்டு புழுங்கரிசியும் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் என்னெல்லாம் போட்டேன்னா 1 கப்பு புழுங்கல் அரிசியும் போட்டுட்டேன். அப்புறம் அதில் 1/2 கப்பு உளுந்து போட்டுட்டேன். அப்புறம் எல்லா விதமான மில்லட்ஸும் போட்டுட்டேன். இதில் ஜுவார் இருக்குது, அதாவது திணை இருக்குது, சோளம் இருக்குது, அப்புறம் ஃபாக்ஸ் ஸ்டைல் மில்லட் எல்லாமே இருக்குது. இதை ராகி மில்லட் கூட இதில் இருக்குது. இது ஒரு பேக்கெட் இந்த பேக்கெட் எல்லா மில்லட்ஸும் சேர்ந்தது. அதையும் கொஞ்சம் தனியாக ஊற வச்சு இதை எல்லாத்தையுமா சேர்ந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து உப்பை போட்டு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம இந்த மில்லட் தோசை, கார தோசையை வாத்துடலாம். நான் மில்லட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 3/4 கப்புக்கு மேலேயே, அதாவது 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியும் 3/4 கப்புக்கு கொஞ்சம் மேலேயும் இது தட்டி போட்டுட்டேன். அதாவது அரிசி போட்டுட்டது ஃபுல் கப்பு போட்டுட்டேன். இதில் கொஞ்சம் தட்டி மில்லட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவு நான் சொல்லலை, அதனால இப்போ சொல்கிறேன். அதாவது 1 கப்பு புழுங்கல் அரிசி, 1/2 கப்பு உளுந்து, 3/4 கப்பு அதுவும் 1 டேபிள் ஸ்பூனும் எல்லா மில்லட்ஸும் சேர்ந்தது ஊற வச்சுட்டேன். இது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டேன். மிளகா நல்லா ஊறி எடுத்து இப்போது இதை அரைச்சின்னு வந்துடலாம். கொஞ்சமாக புளி வச்சுட்டுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு வச்சுட்டுருக்கேன், 1 டீஸ்பூன் பெருங்காயமும் போட்டு இதை தண்ணி விட்டு அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ நம்ம கார சட்னி ரெடியாக எடுத்து நான் கொஞ்சம் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணிட்டுருக்கேன். நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் நான் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். நம்ம ரெட் சட்னி ரெடியாக எடுத்து அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் கேப்சிகமும் வச்சுட்டுருக்கேன். இதில் கொஞ்சம் கேரட்டை துருவி வச்சுட்டுருக்கேன். இதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ தோசைக்கல்லை நான் கேஸில் போட்டுட்டேன். இது நல்லா சூடாகிட்டு நம்ம தோசையை வாத்துடலாம். இப்போ நம்ம தோசையை வாத்துடலாம். இப்போ இதுக்கு நான் சுற்றி எண்ணெயை விட்டுறேன். எண்ணெயை நம்ம விட்டாச்சு. இப்போது நம்ம கேஸை கொஞ்சம் சின்னதாக தான் நான் வச்சுட்டுருக்கேன். முதல்ல இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கார சட்னி, இந்த கார சட்னியை முள்ளமாக இதில் கொஞ்சமாக விட்டுடலாம். அப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிளாக நான் போட்டுடுறேன் இதுக்கு மேலே.
இப்போ வந்து உங்களுக்கு மசால் தோசை மாதிரி வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு மசாலா பண்ணி இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து எக்கு தோசை சாப்பிட்றதுக்கு விரும்பலைன்னா இதுக்கு மேலே ஒரு எக்கை கூட உடைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கேஸை பெருசாக்கிட்டு நம்ம திருப்பி போட்டுடலாம். அது வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தோசை வந்து நல்லாவே வெந்துடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அதை ஒருவேளை நீங்கள் குழந்தைங்களுக்கு வாக்கலைன்னா உங்களுக்கு சாஸ் ஏதாவது வேணுன்னா டொமேட்டோ சாஸோ பிஸா சாஸோ எது வேணும்னா நீங்கள் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம போட்டதுனால அது கொஞ்சம் பார்த்து நம்ம போடணும், இல்லைன்னா எல்லாம் கொஞ்சம் தெரிச்சிடும். கொஞ்சம் வேகட்டும். இப்போது நான் இந்த தோசையை திருப்பிடுறேன். இப்போ நம்ம தோசை ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம மாற்றிடலாம். இப்போது நான் தோசையை வந்து எடுத்துகிட்டேன். இதை வந்து இப்படி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மில்லட் தோசை ரெடி ஆகிடுத்து. இதுக்கு வந்து நான் கோகனட் சட்னியும் தக்காளி சட்னியும் பண்ணியிருந்தேன். நீங்கள் சட்னி இல்லாமல் மசாலா கூட பண்ணலாம். Hope you all will like this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் ஃபுல்லாக பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you very much friends. Have a wonderful Sunday. Thank you.